சமீர், இப்போ 240 உத்தரப்பிரதேசத்தில் அந்த கோட்டை சரிந்தது ஆகியவை பிரதமர் நரேந்திர மோடியின் அந்த அந்த வீழ்ச்சியின் தொடக்கம் என்று அதை எடுத்துக்கொள்ளலாமா? ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி அரசு அமைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மூன்றாவது முறையில் அவர் ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. நாடு முழுவதும் அத்தகைய தீர்ப்பு வந்திருக்கிறது. இது அவர் ஒரு வீழ்ச்சியின் தொடக்கம். அதாவது அந்த முந்தைய 10 ஆண்டுகள் செயல்பட்டது போல இந்த 5 ஆண்டுகள் அவரால் செயல்பட முடியுமா? அவரால் செயல்பட முடியும். ஆனால் இந்த செயல்பாடுகள் அப்படின்றது ஒரு தான் தோன்றித்தனமாக இருக்காது. ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸோட இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருவர் மோடி ஒரு விஷயத்தை தவறாக செய்கிறார் அப்படின்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு கூட்டணி கட்சிகள், அந்த பலத்தோட இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அந்த கேள்விகளை எழுப்புவார்கள். எதிர்கட்சிகளும் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ அந்த பிம்பம் என்பது சரிந்து இருக்கிறது, அந்த பிம்பம் என்பது உடைந்து இருக்கிறது. மோடியை யாரும் கேள்வி கேட்க முடியாது, மோடிக்கு யாருக்கும் பதில் சொல்ல மாட்டான் அப்படின்ற அந்த பிம்பம் என்பது உடைந்து இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பிரதமர் கடந்த 10 ஆண்டு காலமாக ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் கூட நடத்தல. ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நடத்தினீங்கன்னா 4 கேள்வி வரும். அந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்ல தயங்குகின்ற ஒரு மனிதர் தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார் அப்படின்னு தான் நான் பாக்குறோம். ஆனால் அவர் தான் பத்திரிகையாளர் சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க. பத்திரிகையாளர்கள் குறிப்பா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் மோடியை எதிர்த்து ஒரு கேள்வி கூட இது வரைக்கும் கேட்டதில்லை. ஆனால் அந்த பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு கூட அவங்க தயங்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த அடுத்த 5 ஆண்டுகள் அந்த ஆட்சி எப்படி தொடர போகிறது, அதுக்கப்புறம் அதுல ஏதாச்சும் மாற்றம் இருக்குமா, எதிர்கட்சிகள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, 2.5 வருஷம் நீங்க பிரதமரா இருங்க, 2.5 வருஷம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்ல முதல் 2.5 வருஷம் நாங்க இருந்துடுறோம் அதுக்கப்புறம் 2 வருஷம் நீங்க இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையும் வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ என்ன வேணும்னாலும் நடக்கலாம். ஆகவே உங்களுக்கு ஒரு விஷயம் உறுதியாக தெரிகிறது, ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் பலம் அடைந்திருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் அப்படின்றது குறிப்பா காங்கிரஸ் மட்டும் சொல்ல, மாநில கட்சிகளும் பலம் அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக டிஎம்சி, டிஎம்கே, அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏனைய பல கட்சிகளும் பலம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த எதிர்ப்பு குரல் அப்படின்றது எழும். மோடி இனியும் ஒரு பிரதமர் ஆனா கூட நான் நினைத்ததையெல்லாம் நான் யார்கிட்டையும் கேட்காம யார்கிட்டையும் பேசாம நான் வைத்ததுதான் சட்டம் அப்படின்ற அளவுல கூட அவர்களால் செயல்பட முடியாது அப்படின்னு தான் பாக்குறேன். ஏதோ ஒரு இடத்துல அவர் எது செய்தாலும் இப்ப அடுத்தது உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா பாஜகவுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன, யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வருது, அதுக்கப்புறம் என்ஆர்சியை கொண்டு வருவது, அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் கொண்டு வருவது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் கோல்ட் ஸ்டோரேஜுக்கு போயிடும். இதெல்லாம் அவர்களால் ஒரு காலத்திலையும் செயல்படுத்த முடியாது. அப்படி அவர்கள் இதை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இன்னைக்கு பாஜக கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் மற்ற விஷயங்கள்லாம் வைத்து மற்ற எம்பிகளை விலைக்கு வாங்க வேண்டும். அந்த ஆபரேஷன் லோட்டஸ் போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகள்ல ஈடுபட வேண்டும். அதை ஒரு ஃபேஷன் மாதிரி ஆக்கிட்டாங்க கடந்த 10 ஆண்டுகள்ல. பாஜக ஒரு ஆபரேஷன் லோட்டஸ் நடத்தும், உடனே ஒரு 20 எம்பிகளை தூக்கிட்டு வந்துருவாங்க அப்படின்ற. ஆமா, அதான் சொல்றேன். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, ஆட்சிகளை கவிழ்ப்பது, ஒரு ஜனநாயக விரோத நடவடிக்கைகள்ல ஈடுபடுவது, இது போன்ற நடவடிக்கைகள்லாம் மாறிவிட்டது. இன்று நாம செய்தியில கூட வாசிக்கலாம், இன்று ஆபரேஷன் லோட்டஸ் ஹரியானா மாநிலத்தில் நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியா வாசிக்கக்கூடிய மாதிரி ஒரு நடவடிக்கையாக அதை மாத்திட்டாங்க. அப்போ இது போன்ற நடவடிக்கைகள்லாம் இனியும் நடைபெறாமல் இருப்பதற்கு எதிர்கட்சிகள் கொஞ்சம் வலுவாக இருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் அதை எதிர்ப்பார்கள். இரண்டாவது, உங்களுக்கு கடந்த 10 ஆண்டு காலம் போல் இந்த இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ அமைப்புகள் எல்லாம் அந்த பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில ஈடுபட முடியாது அப்படின்றதும் ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. இதெல்லாம் இல்லாமல் உங்களால செயல்பட முடியுமா அப்படின்னா முடியாது.